Dear students, good morning to all. So நம்ம இன்னைக்கு ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன் அந்த பாடத்தில் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் அதை பற்றி பார்த்தோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயிலில் டெக்ஸ்சர் ஆஃப் சாயில் அண்ட் போரோசிட்டி அதை ரெண்டை பற்றி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அதில் ரிமைனிங் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னு சொன்னால் பெர்மியபிலிட்டி ஆஃப் த சாயில். பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொன்னால் ஊடுருவக்கூடிய தன்மை, அதாவது எதனுடைய ஊடுருவக்கூடிய தன்மை அப்படின்னு சொன்னால் மண்ணின் ஊடுருவக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லலாம், அல்லது உட்புகவிடும் தன்மை அப்படின்னு சொல்லலாம். ரைட். ஸோ அதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சாயில் தட் டிட்டர்மைன்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ போர் ஸ்பேஸ் இஸ் நோன் அஸ் சாயில் பெர்மியபிலிட்டி. அதாவது என்னன்னா, அந்த மண் துகளினுடைய இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இப்போ இதான் இப்படி சாயில் எப்படி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ சாயில் ரைட். இப்போ இந்த சாயிலில் இப்போ இங்கே மேலே இந்த பகுதியில் இங்கே இந்த மாதிரி இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் போர் ஸ்பேஸ். ஸோ அப்போ இந்த போர் ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த புறைவெளி ஊடாக வாட்டர் மாலிகுல்ஸ் வந்துட்டு இந்த சாயிலுக்குள்ள ஊடுருவக்கூடிய இந்த தன்மையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பெர்மியபிலிட்டி ஆஃப் த சாயில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தமிழில் வந்து இது என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா மண்ணினுடைய ஊடுருவிடும் தன்மை அப்படின்னு சொல்றோம். ரைட். இதுல இந்த சாயில் பெர்மியபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தோம்னு சொன்னா இட் இஸ் டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் த போர் சைஸ். இது எதை பொறுத்தது, இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ஊடுருவக்கூடிய தன்மை அப்படிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னு சொன்னா இட்ஸ் டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் த போர் சைஸ். போர்னு என்னது, அந்த துகளினுடைய அளவு. ஓகே, அது இடைவெளியினுடைய அந்த புறை இடைவெளியினுடைய அந்த அளவு இதை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இதுல நம்ம மெயினா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த போர் ஸ்பேஸ் வந்துட்டு அளவு அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா குறைவாக இருக்கும். இதுதான் இதுல மெயினா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப மண், இது சாயிலுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ், இந்த துகள், இதுதான் வந்துட்டு நம்ம போர் ஸ்பேஸ்ன்னு சொல்றோம். அந்த போர் ஸ்பேஸ்க்குள்ள வந்து இதனுடைய அளவு சைஸ் வந்துட்டு அதிகமாக இருந்ததுன்னு சொன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, அதாவது நீரை வந்து பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குறைவாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில் இஸ் இன்வெர்ஸ்லி டிபெண்டன்ட் ஆன் சாயில் போரோசிட்டி. அதாவது நீரை பிடித்து வைக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது வந்து மண்ணினுடைய ஊடுருவிடும் தன்மைக்கு எதிர் விகிதத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன அப்படின்னு சொன்னா சாயில் டெம்பரேச்சர். ஸோ சாயில் டெம்பரேச்சர் வந்துட்டு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னால், இந்த நமக்கு சன்ரைஸ்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஹீட் எனர்ஜி எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் சோலார் ரேடியேஷன் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னு சொன்னால் டீகம்போசிங் ஆர்கானிக் மேட்டர். டீகம்போசிங்கிறது என்னது, இப்போ கரிம பொருள்கள்லாம் வந்துட்டு ஆர்கானிக் மேட்டர் வந்து செதஞ்சு போய் அதிலிருந்து வெளிவரக்கூடிய டெம்பரேச்சர். அடுத்து மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் த ஹீட் ஃப்ரம் த இன்டீரியர் ஆஃப் த எர்த், அதாவது மண்ணினுடைய புவியினுடைய உட்புறத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த வெப்ப ஆற்றல். ஓகே, இப்படி மூன்று நிலைகள்ல டெம்பரேச்சர் வந்துட்டு வெளியேற்றப்படுது. ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இட் எஃபெக்ட்ஸ் தி ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ், விதை முளைத்தலை வந்து பாதிக்கக்கூடியதாகும். அதே போல growth ஆஃப் த ரூட்ஸ், தாவரங்கள்ல வேர்கள் வந்து முளைப்பதற்கும், அண்ட் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த சாயில் இன்ஹிபிட்டிங் மைக்ரோ அண்ட் மேக்ரோ ஆர்கானிசம். அதே மாதிரி இப்போ சாயில்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா தெர் ஆர் சோ மெனி மைக்ரோ அண்ட் மேக்ரோ, கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் மற்றும் பெரிய உயிரினங்கள். ஸோ அவற்றினுடைய உயிரியல் செயல்களையும் வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா பாதிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாயில் டெம்பரேச்சர் பத்தி சொல்லியிருக்கிறோம். அண்ட் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சாயில் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா சாயில் வாட்டர், மண் நீர் அப்படின்னு சொல்றோம். ஸோ நமக்கு தெரியும் வாட்டர் இஸ் அ யூனிவர்சல் சால்வெண்ட். ஸோ நீர் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு பொது கரைப்பானாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்படி கரைப்பானாக இருக்கிறதன் காரணமாக இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இட் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்போர்ட் த வேரியஸ் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ இது ஒரு மிகப்பெரிய கரைப்பானாக இருப்பதன் பொருட்டு பல்வேறு விதமான ஊட்டப்பொருள்களை வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து கடத்துவதற்கு இது வந்து பயன்படக்கூடியதாக இருக்கு. And not only that, it also maintain the soil texture. ஸோ மண்ணினுடைய அந்த நயம்னு நம்ம சொல்றோம் பாருங்க, அதை வந்து பாதுகாப்பதற்கும்,
அதே போல வந்து அரேஞ்ச்மெண்ட் அண்ட் காம்பாக்ட்னஸ் ஆஃப் த சாயில் பார்ட்டிகல்ஸ், அதாவது அந்த மண் துகள்களுடைய அந்த கட்டமைப்பு, அதே போல இவற்றையெல்லாம் வந்து பராமரித்து மேக்கிங் சாயில் ஹேபிட்டபிள் ஃபார் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? பல்வேறு விதமான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இதை வந்து இவைகள் வந்து வாழ்வதற்கான வாழ தகுதியான ஒரு வாழிடங்களாக வந்து மாற்றுவதற்கு இது வந்து பயன்படக்கூடியதாக இருக்குன்னு சொல்லிட்டு சாயில் வாட்டர் பத்தி சொல்லி முடிச்சிருக்கிறோம். தென் நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த அனதர் ஏபயாட்டிக் ஃபேக்டர் இஸ் விண்ட், அதாவது நம்ம காற்று அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ காற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இட் இஸ் அ நேச்சுரல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் எனி வெலாசிட்டி ஃப்ரம் அ பர்டிகுலர் டைரக்ஷன். அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட திசையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்துல, வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒரு திசை வேகத்துல நகரக்கூடிய அந்த வழி, காற்றை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி, நகரக்கூடிய அந்த வழி தான் நம்ம என்ன சொல்றோம்னா காற்று அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸோ காற்று அப்படிங்கிறது நேச்சுரல் மூவ்மெண்ட் ஆஃப் த ஏர் ஆஃப் எனி வெலாசிட்டி ஃப்ரம் அ பர்டிகுலர் டைரக்ஷன், ஒரு குறிப்பிட்ட திசையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்துல நகரக்கூடிய அந்த வழியை தான் நம்ம காற்று அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது வந்து அதனுடைய வெலாசிட்டி வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ரொம்ப கூட இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம சூறாவளிங்கிறோம், புயல் அப்படின்லாம் சொல்றோம், ரைட்? இப்ப இந்த விண்டு வந்துட்டு ஈகோ சிஸ்டத்துல மிகப்பெரிய ரோல் பண்ணுது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இது வந்துட்டு the two main causes of wind. ஸோ 2 நிலைகள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காற்று வந்து ஏற்படுவதற்கு 2 காரணங்கள். ஒன்று வந்து பார்த்தோம்னு சொன்னா டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் பிட்வீன் த ஈக்குவேட்டார் அண்ட் த போல்ஸ். ஸோ நமக்கு தெரியும் நிலநடுக்கோட்டு பகுதி ஈக்குவேட்டார். ஸோ இந்த ஈக்குவேட்டார் பகுதிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ பாருங்க இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நார்தன் ஸ்பியர், இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து சதன் கீழே இருக்கக்கூடிய பகுதி, ரைட்? ஸோ இது வந்துட்டு ஈக்குவேட்டார், ரைட்? ஸோ அப்போ இந்த ஈக்குவேட்டார் அண்ட் அதே சமயத்தில் வந்து போலார் ரீஜியன்ஸ், ஸோ இந்த பகுதியில் நிலவக்கூடிய இந்த இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காணப்படக்கூடிய இங்க வந்து காணப்படக்கூடிய இந்த வெப்பநிலை வேறுபாடு, ரைட்? ஸோ அது வந்துட்டு ஒன் ஆஃப் த ரீசன். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுதான் நம்ம வந்து டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் பிட்வீன் த ஈக்குவேட்டர் அண்ட் த போல்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொட்டேஷன் ஆஃப் எர்த், ரைட்? ரொட்டேஷன் ஆஃப் எர்த், அதாவது பூமியினுடைய சுழற்சி. ஓகே, அதுதான் நம்ம கோரியாலிஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இது வந்துட்டு 2 மார்க்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, 2 மார்க்ல வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் கொஸ்டின், வாட் இஸ் கோரியாலிஸ் எஃபெக்ட்? ஓகே, பூமியினுடைய சுழற்சி, ரைட்? ஸோ இந்த 2 தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா, அதாவது காற்று வந்து ஏற்படுவதற்கான காரணங்கள். ஒன் இஸ் டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் பிட்வீன் த ஈக்குவேட்டர் அண்ட் த போல்ஸ், செகண்ட் ஒன் இஸ் தி ரொட்டேஷன் ஆஃப் எர்த், பூமியினுடைய சுழற்சி, ரைட்? அடுத்து இது என்ன மாதிரியான ரோல் வந்து பிளே பண்ணுது விண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் எதுல அப்படின்னு சொன்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் த டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் த போலன் கிரெயின்ஸ் அண்ட் த சீட்ஸ், அதாவது மகரந்த துகள்கள், அதே சமயத்துல வந்து பார்த்தோம்னு சொன்னா விதைகள். ஸோ இது வந்துட்டு பரவுவதற்கு காரணமாக இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னு சொன்னா இட் ஹெல்ப்ஸ் டு ஃபிளைட் ஆஃப் பேர்ட்ஸ், காற்றுல வந்து பறவைகள் வந்து பறப்பதற்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா தேர்ட் ஒன் இஸ் விண்ட் ஹெல்ப்ஸ் டு விண்ட், இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் விண்ட் எனர்ஜி. விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம காற்றாலைகள் மூலமாக பார்த்தோம்னா, காற்று வந்து வேகமாக வீசக்கூடிய இடங்கள்ல காற்றாலைகள் நிறுவி நம்ம மின்சாரம் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்றோம் இல்லைங்களா? ஸோ இட்ஸ் சோர்ஸ் ஆஃப் விண்ட் எனர்ஜி. அண்ட் ஆல்சோ இட் காசஸ் தி எரோஷன், சாயில் எரோஷன், மண் அரிமானம் வந்து ஏற்படுவதற்கும் இது வந்து ஏற்படுத்துது காற்று. அண்ட் ஃபைனலா வந்து பார்த்தோம்னு சொன்னா இதுல முக்கியமா 1 மார்க்கில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, காற்றினுடைய வேகத்தை வந்து அளவிடுவதற்கு பயன்படக்கூடிய அந்த கருவிக்கு அனிமோமீட்டர் அப்படின்னு பேர், ரைட்? ஸோ விண்ட் ஸ்பீட் இஸ் மெஷர்டு அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கால்டு அனிமோமீட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் விண்ட், காற்று இதை பத்தி சொல்லியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா ஹியூமிடிட்டி, அனதர் நெக்ஸ்ட் ஏபயாட்டிக் காம்பனன்ட் இஸ் ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஈரப்பதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்துட்டு
ஸோ மாய்ச்சர் அப்படிங்கிறது இந்த ஃபார்ம் ஆஃப் இன்விசிபிள் வேப்பர் இந்த அட்மாஸ்பியர் இஸ் கால்டு ஹியூமிடிட்டி. அதாவது வளிமண்டலத்துல கண்ணுக்கு தெரியாத காற்றுல நீராவியில ஏற்படக்கூடிய அந்த ஈரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா ஈரப்பதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்விசிபிள் gaseous ஃபார்ம் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த அட்மாஸ்பியர் இஸ் கால்டு ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஹியூமிடிட்டி வந்துட்டு பார்த்தோம்னாக்கா ரெண்டு வகையா வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஜென்ரலி எக்ஸ்பிரஸ்ட் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் in two ways, generally expressed in two ways. One is called absolute humidity. என்ன சார் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது இதுக்கு பேர் வந்துட்டு முழுமையான ஈரப்பதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்னன்னா டோட்டல் மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் present in a given volume or mass of air. அப்படின்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு குறிப்பிட்ட கன அளவு உள்ள ஒரு குறிப்பிட்ட கன அளவு உள்ள அல்லது ஒரு பொருள் எடையுள்ள ஒரு காற்றுல எவ்வளவு வாட்டர் வேப்பர் வந்துட்டு இருக்கு, நீராவி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னு சொன்னா அதை வந்து நம்ம அப்சல்யூட் ஹியூமிடிட்டி, அதாவது தமிழ்ல இதுக்கு பேரு முழுமையான ஈரப்பதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவு அல்லது பொருண்மை அளவுள்ள காத்துல ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய நீராவியினுடைய அந்த பொருண்மையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா முழுமையான ஈரப்பதம் அப்படின்னு சொல்றோம். ஹியர் த டெம்பரேச்சர் இஸ் நாட் டேக்கன் இன்டு த கன்சிடரேஷன். வெப்பநிலை வந்து இதுல வந்து நம்ம கருத்தில் எடுத்துக்கிறது கிடையாது. ஓகே, இது 2 மார்க்ல கேட்கலாம். அடுத்து ரெண்டாவதா வந்து பார்த்தோம்னு சொன்னா அனதர் டைப் ஆஃப் ஹியூமிடிட்டி இஸ் கால்டு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. Here the relative humidity is also called a specific humidity அப்படின்னு சொல்லி சொல்றோம். தமிழ்ல இதுக்கு பேர் வந்து ஒப்புமை ஈரப்பதம் அப்படின்னு பேர். ஸோ இதனுடைய டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துடலாம். த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் பிரசன்ட் இன் ஏர். ஓகே, ஸோ ஒரு குறிப்பிட்ட கன அளவு உள்ள காற்றுல எவ்வளவு ஈரப்பதம் வந்து இருக்குது அப்படிங்கிறதும் அந்த சேம் டெம்பரேச்சர் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னு சொன்னா அந்த காற்றுல அந்த வால்யூம் ஆஃப் ஏர்ல எவ்வளவு வாட்டர் வேப்பரை வந்துட்டு மேக்சிமம் லெவல் வந்துட்டு வாட்டர் அதாவது ஈரப்பதத்தை வந்து ஹோல்டு பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம பர்சன்டேஜ்ல வந்து சொன்னோம் அப்படின்னு சொன்னா தட்ஸ் வாட் வி கால் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னு பேர். ஓகே, அப்ப ஒரு ஆக்சுவல் வாட்டர் வேப்பர் கண்டென்ட்ல அந்த கிவன் வால்யூம்ல அந்த மாஸ்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா அதுல அதிகபட்சமா எவ்வளவு வாட்டர் வேப்பரை அந்த மாஸ் ஆஃப் ஏர்ல வந்து ஹோல்டு பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பர்சன்டேஜ்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்துட்டு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஸோ ஹியர் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஆல்சோ நோன் அஸ் ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டி அப்படின்னு பேரு. தமிழ்ல இதுக்கு பேரு ஒப்புமை ஈரப்பதம் அப்படின்னு பேரு. And another very important point about the relative humidity is it is expressed as a percentage. பர்சன்டேஜ்ல வந்து சதவீதத்துல வந்து நம்ம குறிப்பிடுறோம். இதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா வெப்பநிலையை வந்து நம்ம இதுல வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இட் இஸ் டேக்கன் டெம்பரேச்சர் இஸ் டேக்கன் இன்டு த கன்சிடரேஷன். அடுத்தது இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஹியூமிடிட்டியில என்ன அப்படின்னு சொன்னா ஏர் வாட்டர், அதாவது வந்து ஹை பர்சன்டேஜ் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னா ஏர் வாட்டர்னுடைய மிக்சர் இஸ் மோர் ஹியூமிட் அட் அ கிவன் டெம்பரேச்சர். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில காற்று மற்றும் நீரினுடைய சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னா காற்றுல ஈரத்தன்மை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து ஃபைனலா இதுல ஒரு 1 மார்க் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வந்து அளவு வைப்பதற்கான அந்த கருவிக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. So humidity is measured with a hygrometer, an instrument called a hygrometer. Okay, so இதோட humidity வந்து முடிச்சிட்டோம். அடுத்த லாஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு சொன்னா altitude. So altitude அப்படிங்கிறது you know all very well, உயரம், right? So altitude வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் mainly elevation or the gradient, it affects the temperature and precipitation in an ecosystem and biome. அப்படின்னா என்னன்னா இந்த ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய உயரம் வந்து ஏற்றம் அதே மாதிரி இறக்கம் கொண்ட ஒரு காரணியாக வந்துட்டு இருக்குது. இது ஒரு ஈகோ சிஸ்டத்திலேயோ ஒரு சூழ்நிலை மண்டலத்திலேயோ அல்லது ஒரு பயோம்னு சொல்லக்கூடிய உயிர் தொகையிலையோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல என்ன நம்ம மெயினா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும்,
ஆல்டிடியூட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக உயரம் வந்து அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். நாட் ஓன்லி தட், அண்ட் டென்சிட்டி ஆஃப் த ஆக்சிஜன் டிக்ரீசஸ். உயரம் செல்ல செல்ல டெம்பரேச்சர்னு சொல்லக்கூடிய வெப்பநிலையும் அதே போல ஆக்சிஜனுடைய அடர்த்தி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். இது நம்பர் 1. அதுக்கு அடுத்தது என்னன்னு சொன்னா டியூ டு த லோ டெம்பரேச்சர், வெப்பநிலை வந்து குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஹையர் ஆல்டிடியூட்ல ரிசீவ்ஸ் ஸ்னோ இன்ஸ்டெட் ஆஃப் ரெயின். அப்படின்னா என்ன, மழைப்பொழிவு ஏற்படுவதை காட்டிலும் உயரம் செல்ல செல்ல என்ன ஆகும்னு சொன்னா மழைப்பொழிவிற்கு பதிலாக பனிப்பொழிவு வந்து ஏற்படும். இது ஏன், என்ன காரணம், ஏன் அப்படின்னு சொன்னா பிகாஸ் டியூ டு லோ டெம்பரேச்சர், வெப்பநிலை வந்து குறைவின் காரணமாக இது ஏற்படுது. ரைட். அதுக்கு அடுத்தது இதுல என்ன நம்ம பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அக்ளமடைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அக்ளமடைசேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னா புக்ல கொடுத்துருப்பாங்க பாத்துங்க. அக்ளமடைசேஷன் அப்படிங்கிறது வந்து தமிழ்ல நாம இணக்கமாதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, இணக்கமாதல் அப்படின்னு சொல்றோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். ஓகே, அக்ளமடைசேஷன் அதாவது animals are known to modify their response to environmental changes in reasonably short time span. அப்படின்னா என்னன்னா, அதாவது அனிமல்ஸ் வந்துட்டு சுற்றுச்சூழல்ல வந்து என்விரான்மெண்ட்ல ஏற்படக்கூடிய மாறுபாடுகளுக்கு ஏற்ப தங்கள் எதிர்வினையை குறுகிய காலத்துக்குள்ள, ஷார்ட் டேர்ம் ஸ்பேன்ல பார்த்தோம்னு சொன்னா குறுகிய காலத்துக்குள்ள மாற்றியமைத்துக் கொள்வதற்கு அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா அக்ளமடைசேஷன், தமிழ்ல வந்து இணக்கமாதல் அப்படின்னு பேர். இப்போ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பிளெயின்ல இருக்கோம், சமவெளியில இருக்கோம். இப்போ நாம வந்துட்டு ஹிமாலயாஸ் மாதிரியான ஒரு ஹையர் ஆல்டிடியூட் பகுதிக்கு நம்ம போகும்பொழுது உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அங்க வந்து நமக்கு தெரியும் டெம்பரேச்சர் வந்துட்டு குறைவாக இருக்குது, அதே சமயத்துல ஆக்சிஜன் டென்சிட்டி வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப அந்த மாதிரி சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நமக்கு உடனே வித்தின் 2 or 3 days, ஃபியூ டேஸ்லயே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நம்ம பாடி வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய புதிதாக மாற்றப்பட்ட அந்த சூழலுக்கு தகுந்தாற் போல நம்ம பாடியில ஆர்பிசி செல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, எதுக்காக அப்படின்னு சொன்னா அந்த லோயர் அட்மாஸ்பரிக் ஆக்சிஜன் அந்த நிலையை வந்து தவிர்ப்பதன் பொருட்டு ஹையர் ஆக்சிஜன் டிமாண்டுக்காக என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா நம்ம பாடியில ஆர்பிசி செல்ஸ் வந்துட்டு அதிகமா வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எப்படி ஆர்பிசி செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னா இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம பாடியில கிட்னியில வந்து பார்த்தோம்னு சொன்னா ஜக்ஸ்டா கிளாமருலார் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்கள் இருக்கு. தீஸ் செல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடியூசிங் எரித்ரோபாய்டின். எரித்ரோபாய்டின் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். இந்த ஹார்மோன் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய போன் மேரோ மேல ஆக்ட் ஆகிட்டு அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி மோர் நம்பர் ஆஃப் ஆர்பிசிஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதான் கடைசி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ வென் பீப்புள் மூவ் ஃப்ரம் பிளெயின்ஸ் டு ஹையர் ஆல்டிடியூட் the RBC counts increases. ஸோ ஆர்பிசி ரத்த சிவப்பு செல்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக, எதுக்காக, டு கோப் வித் லோயர் அட்மாஸ்பரிக் ஆக்சிஜன் அண்ட் ஹையர் ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகே, ஹையர் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னா அதாவது என்னன்னா உயரமான பகுதிக்கு செல்லும் பொழுது அந்த புதிய சூழலுக்கு உட்பட்ட 1-2 நாட்களுக்குள்ளாகவே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நம்ம பாடியில ரத்த சிவப்பு எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். இது எதுக்காக அப்படின்னு சொன்னா இந்த அட்மாஸ்பரிக்ல ஏற்படக்கூடிய அந்த ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி, வளிமண்டலத்துல ஆக்சிஜனுடைய குறைபாடு காரணமாக ஏற்படும் அதிக அளவு ஆக்சிஜன் தேவையை வந்து சமாளிக்க உதவுவதற்காக. ஓகே, ஸோ இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா அக்ளமடைசேஷன், தமிழ்ல இணக்கமாதல் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க 2 மார்க்ல, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வித் திஸ் வி கன்க்ளூட் திஸ் கிளாஸ். ஸோ ரிமைனிங் டாபிக் that we will see in the next class. Thank you.